நாடுகள் தலையில் தட்டிகிட்டே இருந்தால் தான் அவங்கள நமக்கு அடக்கி வச்சாதான் நம்ம நல்லா சரியான ஒரு ஸ்டேபிளாக ஆள முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், அதோட ஒரு விளைவாக தான் இந்த ஈழப் போராட்டம் இந்த ஒரு திசையை நோக்கி போனதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் இந்திரா அம்மையார் ஒரு டெலிஃபோன் எடுத்து ஜேஆர் கிட்ட, மிஸ்டர் பிரசிடென்ட், தமிழர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இது ஒரு நியாயமான கோரிக்கைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சரிப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஒரு 3 மாதத்தில் வந்து உங்களோட நான் தேநீர் நான் பாவிக்க எனக்கு நான் விருப்பம், நான் வரக்கூடும், வருவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருந்தால் ஜேஆர் ஜெயவர்தனே நடுங்கி கொண்டு அதெல்லாம் செஞ்சிருப்பார். இதில் உலகம் நாடுகள் யூஎன் உட்பட்டு இதை ஆதரித்திருக்கும். ஏனென்றால் தமிழர்கள் அங்கே இலங்கையில் ஒரு மைனாரிட்டி ரேஸ், அவங்க உண்மையாகவே தேவர் டிஸ்கிரிமினேட்டட், டினைட் ரைட்ஸ், ஈக்குவல் ரைட்ஸ். ஆனால் அதுக்கு மாறாக அம்மையார் செய்தது, இந்த ஜி பார்சாதி சீனியர் அவருடைய அட்வைஸ் படி அங்கேருந்து 14, 15, 16, 17 வயதுக்குள்ள பிள்ளைங்களை பொடியங்களை தோணியில் போட்டிங்க கொண்டு வந்து, அதில் ஒரு அமைப்பாக இருந்தால் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக அன்மேனேஜபிளாக போவாங்கன்ற ஒரு எண்ணத்தினால இங்கே RAW மற்ற அட்வைசர்ஸோடைய பேச்சில் பல குழுக்களாக பிரித்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, ஆயுதங்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, அங்கே திருப்பி அனுப்பி ஒரு ஈழப்போரை தொடங்கி, இதனால் எத்தனை தலைமுறைகள் அநேகமாக இந்த ஈழப்போர் இல்லாத, இந்த ஆயுதப்போர் இல்லாத இந்தியாவோட வற்புறுத்தலால் ஒரு சம உரிமைகள் தமிழர்களுக்கு கிடைத்திருந்தால் பிரபாகரன் நேரத்துக்கு அநேகமாக அவருக்கு இருக்கிற திறமையில் அவர் அங்கே ஒரு ஜெனரலாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு IGPயாக இருந்திருக்கலாம். உங்களுடைய கடைசி செல்ல தம்பி தமிழ்ச்செல்வன் இப்போ ஒரு பெரிய ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நடந்திருக்கலாம் இல்லையா? இந்திரா காந்தி பற்றி நீங்கள் ரொம்ப போற்று பேசுனீங்க, அது அந்த அம்மையார் செஞ்சுருக்கலாம் இல்லையா? அது உண்மையில் இந்தியா எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அதில் நான் கருத்து சொல்வது அதில் நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, இந்தியா அப்படி செய்திருந்தால் இந்த அளவுக்கு இந்த நிலைமை வந்திருக்க முடியாது. இந்தியா அப்படி செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்ததா இல்லையாண்டு கூட எனக்கு சொல்ல முடியலை. உங்களுக்கு தெரியும் ஜெயவர்தனேயுடைய அந்த முதல் அவருடைய அந்த காலம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆமி எப்படி இருந்தது தெரியும். அப்போ இலங்கை எந்த அளவுக்கு ஒரு பெரிய நாடுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் அதோட இலங்கையுடைய அரசாங்கத்தோடையும் அவங்களுடைய ஆயுதப்படையோட வலுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. அந்த நேரம் உள்ள ER அரசு இந்தியாவை விட அமெரிக்காவோடு நெருங்கின உறவை வைத்து கொண்டது மாத்திரமல்ல, ஒரு இராணுவ ரீதியான ஒரு தகவல் நிலையத்தை நிறுவுவதற்கும் திருவோணமலையில் சில நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் முயற்சி எடுத்ததாக நான் அந்த நேரம் அறிந்ததுண்டு. அதன் காரணமாக தான் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தோன்றிய தமிழ் இயக்கங்களை வளர்வதற்கு உதவினார் என்று தான் நான் அறிந்த. அப்போ நீங்கள் சொல்கிறது, இந்தியா அப்பொழுதும் தமிழர்களை, தமிழ் இளைஞர்களை ஒரு பான், பொலிட்டிக்கல் பான் அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏனென்றால் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கவும், திருக்கோணமலை அதை அமெரிக்கா கையில் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இந்த அமைப்புகளை, ஈழப் போராளிகளை உருவாக்கினாங்கன்றது தான்
நீங்களும் சொல்கிறீங்க. இதில் நான் சொன்ன அவரோட அந்த அதிகாரியோட பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் அவர் இறந்து விட்டார். அவர் உயிரோடு இருந்தால் நான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன். ஏனென்றால் அப்போ அவர் அதை அக்செப்ட் பண்ணியோ டினை பண்ணியோ இருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ அவருக்கு இல்லைன்னா அவர் இறந்து விட்டார். ஆகையால் அதை நான் சொல்கிறதுல நியாயம் இருக்காது. அதனால் அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் சொன்னார், அந்த அம்மையார், if she had just lifted the phone and called JR, அப்போ அமெரிக்கன்ஸ் கூட இதை நிராகரித்தோ இல்லை எதிர்த்தோ இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மைனாரிட்டி ரேஸ், இது UN சார்ட்டர்லேயே இருக்குது, மைனாரிட்டி ரேஸை நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு ஈக்குவல் ரைட்ஸ், அதை நாங்கள் கேட்குறதுல தவறு இல்லை. அதுலேயும் என்னென்னா எங்களுக்கு அப்போத்துலேருந்து சொல்லி கொண்டிருக்கோம், இப்போ சொல்கிறோம், இந்த தொப்புள் கொடி உறவு. ஆகையால் நம்ம கேட்டு இருக்கிறதுல நியாயம் உண்டு, நியாயம் இருந்திருக்கும் நிச்சயமாக. அதுக்கு பதிலாக இந்த குழந்தைங்களை, பிஞ்சு குழந்தைங்களை கொண்டு வந்தீங்க. நான் இங்கே கேம்ப்ஸ் நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். 85ஆம் ஆண்டு நாங்கள் போன போது அங்கே இந்த தாய்மார்கள் பூங்குடி தீவில் நான் இறங்கினது. அப்போது நான் தங்கியிருந்த வீட்டில், தமிழ் வீட்டில், அந்த தாய் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் டென்ஷன். அவன் பிள்ளை வரலை, நான் திரும்பி வரலைன்னா அவனை ஆர்மி பிடிச்சிட்டு போச்சோ இல்லை அவன் தோணியை ஏறி அவனுடைய நண்பனோட இந்தியாவுக்கு கேம்புக்கு போய் சேர போயிட்டானோ அப்படின்றது தெரியாது. ஆமாம், இந்த மாதிரி நிலைமை. இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் இல்லையா? அது உண்மையிலே அது நீங்கள் சொன்ன இந்திரா காந்தியின் நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை இருந்த, உலகம் எப்போவுமே தன்னோட நலனை வச்சு தான் அடுத்த நாட்டையோ அடுத்த இனத்தையோ பார்க்குற, அடுத்த நாட்டில் உள்ள இனங்களோட பிரச்சனைகளோ பார்க்குற முறைமை தான் வலிமையாக இருந்தது. அதுன்ற விளைவு தான் இது. உலகம் முழுக்காத இன்று வரைக்கும் அதான் இருக்குது. அதெல்லாம் பாதிக்கப்பட்ட நாங்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இலங்கையை பொறுத்தளவில் சிங்களவர்களால் தங்களுக்கு நன்மை இருக்குமெண்டா சிங்களவர் இந்த பக்கம் சேருவார்கள், தமிழர்களால் நன்மை இருக்குமெண்டா தமிழர்கள் பக்கம் சேருவார்கள். அதான் உண்மை. ஆனால் தமிழர்களைத்தான் இவர்கள் எப்போவுமே ஒரு தங்களோட தேவைக்காக பாவிச்சு கொள்கிறார்கள். இதில் அதான் உண்மை. இதில் ஐயா இன்னொரு விஷயம், தமிழர்கள் அவங்களுக்குள்ளேயே கூட ஒரு பிரச்சனை, ஒரு ஒன்றுபட்டு ஒரு போராட்டம், ஒரு ஒற்றுமை, தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாதது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட இன்னும் கூட நடந்துகிட்ருக்கு. நான் ரீசெண்டாக நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்கே ஒரு இலங்கை தமிழர்களோட அவருடைய வீட்டில் தான் நான் தங்கினது. ஐவன்ஹோ, மெல்போர்ன் பக்கத்தில். அவர் சொன்னார் எப்படி எந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் அந்த ஒற்றுமை இல்லாத இருக்கோ, இதுக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். அவர் சொன்னார், பகவான் இங்கே நான் முதல்ல வந்தபோது நாங்கள் இங்கே ஒரு முருகன் கோயிலை தொடங்கினோம். இங்கே ஒரு அமைத்து அது பெருசாக பூஜைலாம் பண்ணி அது கமிட்டியெல்லாம் போட்டு, அடுத்த வருஷம் அந்த கமிட்டிக்குள்ளே பிரச்சனை. சில பேர் அங்கேருந்து விலகி இன்னொரு கோயிலை கட்டினாங்க. இப்போ அங்கே 6 கோயில் இருக்குது, தெரியுமா? இதுதான் பிரச்சனை. இப்போ தமிழ் டயாஸ்போராலாம் எடுத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லை. நீங்கள் சொல்கிற முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதில் முக்கியமாக தமிழன், உங்களுக்கு தெரியும், தமிழன் வரலாறு எடுத்தால் பல நாடுகளில் தமிழன் அரசாட்சி செய்த வரலாறு இருக்குது. தமிழன் அரசாட்சி செய்த வரலாறு இருந்தும் இன்றைக்கு தமிழனுக்கு கண்ட எந்த ஒரு நாடும் உலகத்திலேயே இல்லை. அதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ஒற்றுமையின்மை தான் உண்மையான காரணம். ஆனால் இது ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் தந்தை செல்வா காலத்திலும் பின்னர் பிரபாகரன் காலத்திலும் அந்த ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டது. அதன் விளைவாகத்தான் பல வெற்றிகளை 2 பேருமே எடுத்தார்கள். 2 பேரும் அதில் சரியாகவே செயல்பட்டார்கள். அவர் அகிம்சை முறையில் செயல்பட்டார். அதில் சிங்களவர்கள் என்ற பாதிப்பால் அது தோற்கடிக்கப்பட்டது அடக்குமுறையால். அகிம்சை போராட்டம் எல்லாம் ஆயுதமின்றி அடக்குமுறைகளால் தோற்கடிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 1958ஆம் ஆண்டு தமிழர்களையே கொன்றார்கள். ஆமாம்,
அந்த நேரம் எந்த ஒரு ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கவில்லை. ஆமாம். அப்போ அந்த அந்த ஒற்றுமையினால அது அகிம்சை போராட்டத்தால் முடியலை என்ற காரணத்தை வைத்து கொண்டு தான் தலைவர் பிரபாகரன் இந்த ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தது தான் உண்மை. அந்த டைமில் அந்த காலத்தில் கூட பல இயக்கங்கள் உருவாகி அது பல காரணங்களாக இருக்கலாம் பின்னால். நான் என்ன சொல்ல வரேன் என்றால் மக்கள் ஒற்றுமைப்பட்டார்கள். செல்வநாயகத்துக்கு பின்னால் மக்கள் ஒற்றுமைப்பட்டார்கள், பிரபாகரனுக்கு பின்னாலேயும் மக்கள் ஒற்றுமைப்பட்டார்கள். அந்த ஒற்றுமை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது இல்லைன்றது உண்மைதான். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ ஒரு உலகம் முழுக்க ஒரு ஜனநாயக வழியில் ஆயுத போரில் இல்லாத ஒரு நிலை இப்போ உருவாகியிருக்கு. இன்றைய சர்வதேசம் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிற ஒரு நிலை ஒன்று உருவாகியிருக்கு. அந்த நிலையை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஒற்றுமைக்கு ஊடாக இந்த ஜனநாயக வழியில் எங்களோட உரிமை போரை நடத்தி நாங்கள் நிச்சயமாக ஒரு தீர்வை காணலாம். இன்றைக்கு பல நாடுகள் உங்களுக்கு தெரியும் உருவாகி இருக்கு. ஆமாம். அதாவது இப்போ பொது வாக்கெடுப்புன்ற ஒரு விஷயம் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் கையாண்டு இருக்கு. அந்த நிலைமை ஈழத்தமிழருக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு பொது வாக்கெடுப்பு ஊடாக ஈழத்தமிழருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். ஒரு காலமும் சிங்கள அரசாலேயோ நிச்சயமாக எதுவுமே எங்களுக்கு நடக்க போகிறது இல்லை.